நீங்கள் வந்து புவர் மைண்டான ஆளா ரிச் மைண்டான ஆளா எப்படி யோசிக்கிற உங்களோட நடத்தைகள் எப்படி இருக்கேன்னு சொல்லி நீங்களே தீர்மானிக்கணும். முதலாவது விஷயம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பை என்றதுக்கு பதிலாக இன்வெஸ்ட் என்று பயன்படுத்துகிறவங்க தான் ரிச் மைண்ட். புவர் மைண்ட்ன்றது வாங்குங்கள் வாங்கணும் என்று சொல்லி தான் யோசிப்பாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் ரிச்சாக யோசிக்க வேண்டும்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. பை என்றது வந்து எப்பயுமே செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு சொல், நடத்தையாக காணப்படும், செயற்பாடாக காணப்படும். அதே நாங்கள் இன்வெஸ்ட்ன்றது முதலீடு செய்கிறது என்றது எங்களுக்கு ஒரு நல்ல தொழில வருமானம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நாங்கள் ஒரு சாதனையாளராக மாறக்கூடிய வழியை வகுக்கக்கூடியது தான் இந்த இன்வெஸ்ட் என்று சொல்றது. ரெண்டாவது வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா புவர் மைண்ட் தான் ப்ராப்ளம். அதே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா ரிச் மைண்ட்ன்றது வந்து சேலஞ்ச் சொல்லி தான் பயன்படுத்துவாங்க. பிரச்சனை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா எங்களோட வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனைன்னு சொல்லி சோகமாக தான் இருப்போம். எங்களோட வியாபாரத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, படிப்புல பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் எப்பவுமே வளர்ச்சி அடைய மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்கள் சேலஞ்சுன்னு சொல்லி சவால்னு சொல்லி நாங்கள் பயன்படுத்தினோம்னு சொன்னால் அதுக்கு தீர்வை பெற்றுக்கொள்ளலாம், சமாளிக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடிய ரிச் மைண்டான சொல்லோடு தான் இந்த சேலஞ்ச், இல்லாட்டி நாங்கள் பார்த்தோம்னா சவால்னு சொல்ற வார்த்தை. புவர் மைண்ட் ஆட்கள் அடுத்ததாக கஸ்டமர்னு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க. அதே ரிச் மைண்ட்ன்றது வந்து கிளையன்ட்னு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க. வாடிக்கையாளர் என்ற சொல்லுக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய ரிச் மைண்டான சொல்லோடு தான் சேவை பெறுபவர் என்ற வார்த்தை. இப்போ சேவை பெறுபவர் என்றது வந்து நீண்ட காலமாக எங்களோட ஏதாவது ஒரு பிஸ்னஸ்லையோ இல்லாட்டி நாங்கள் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு விசேட துறையில் நாங்கள் தொழில் செய்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட வந்து சேவை பெறக்கூடியவராக இருப்பார், நம்பிக்கையானவராக இருப்பார், எங்களே நம்பக்கூடியவராக இருப்பார், நாங்கள் ஒரு பெரிய இடத்துல வளர்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்போம். புவர் மைண்ட் ஆளுக்கு வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஸ்ட்னு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க, அதாவது செலவோடு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க. அதே ரிச் மைண்ட் ஆளுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வெல்யூ, அதுக்கு ஒரு வெல்யூ பொறுமதியை கொடுத்து அது பொறுமதின்னு சொல்லி தான் பயன்படுத்துவாங்க. நான் கூட பாருங்க இதுக்கு முதல் மொபைல் ஃபோனில் தான் வீடியோ எடுத்தேன். இப்போ வந்து நான் பார்த்தேன்னு சொன்னால் இது செலவுன்னு சொல்லி பார்க்கல, இது ஒரு பொறுமதி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி நான் பார்த்து ஒரு கேமராவை எடுத்து அதுலேருந்து தான் வீடியோ எடுத்தேன். ஆகவே இந்த வசனத்தை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது வெல்யூ என்ற வசனத்தை பயன்படுத்தினோம்னு சொன்னால், மதிப்பு என்ற வசனத்தை பயன்படுத்தினோம்னு சொன்னால் அது ரிச் மைண்டான செயற்பாடாகவும் இருக்கும், சிந்தனையாகவும் இருக்கும். ஐந்தாவது வசனத்தை பார்க்கறதுக்கு முதல் ஏஜி அசீம் முகமது என்ற யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. ஐந்தாவது வசனம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். முயற்சி செய்து பார். முயற்சி என்றதுக்கு பதிலாக எக்ஸ்பீரியன்ஸ் என்ற வசனம், அதாவது அனுபவித்து பார் என்ற வசனத்தை பயன்படுத்துறது தான் ரிச் மைண்ட் ஆட்களோட செயற்பாடாக இருக்குது. முயற்சி என்றது வந்து ஒரு நிரந்தரமற்ற உறுதியற்ற ஒரு சொல்லாக இருக்கும். பல முயற்சிகளை செஞ்சவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வளர்ந்திருப்போம், சாதனையாளர்களாக மாறி இருப்போம்.